ஒரு நிமிடம் நேர்மையாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் மனசு ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? காலையில் கண் திறக்கும் நேரத்திலேயே ஒரு விதமான சலிப்பு, ஒரு விளக்கம் தெரியாத அழுத்தம், ஒரு காரணமில்லாத பயம். இந்த உணர்வு உங்களை மெதுவாக சோர்வடைய செய்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றக்கூடும். நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒரு விஷயத்தை நம்பி வாழ்கிறோம். ஒரு நாள் நான் பெரிய வெற்றி அடைந்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன். நிறைய பணம் சம்பாதித்த பிறகுதான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். என் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த எண்ணங்களால் தான் நாம் தினமும் காலையிலிருந்து இரவு வரை ஒரு மெஷின் போல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை யாரும் நமக்கு சொல்ல மாட்டார்கள். வாழ்க்கையில் பணம் மட்டும் அதிகமானால் சந்தோஷமும் அதிகமாகிவிடாது. உலகத்தில் மிகவும் பணக்காரர்களாக இருக்கும் பலரின் வாழ்க்கையை பார்த்தாலும் அவர்களுக்கும் கவலைகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தனிமை இருக்கிறது. அவர்களுக்கும் மன அழுத்தம் இருக்கிறது. அப்படியானால் சந்தோஷம் உண்மையில் எங்கே இருக்கிறது? 1. சலிப்பு எங்கே இருந்து வருகிறது? நம்ம வாழ்க்கையில் வரும் சலிப்பு பணம் இல்லாததால் மட்டும் வராது. பலர் நினைப்பது என்னவென்றால், என்னிடம் பணம் இருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. ஆனால் உண்மையில் பணம் இல்லாததால் மட்டும் மனிதன் சலிப்படைவதில்லை. பல நேரங்களில் நம்ம மனதில் உருவாகும் எண்ணங்கள் தான் அந்த சலிப்பை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் தினமும் தன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் அவன் மனதில் எப்போதும் ஒரு குறைதான் இருக்கும். அவன் நினைப்பான், அவனிடம் நல்ல வீடு இருக்கிறது, என்னிடம் இல்லை. அவனிடம் நல்ல வேலை இருக்கிறது, என்னிடம் இல்லை. அவன் முன்னேறிவிட்டான், நான் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் மெதுவாக நம்ம மனதில் ஒரு அழுத்தத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த அழுத்தம் மெல்ல மெல்ல சோர்வாக மாறும். அந்த சோர்வுதான் ஒரு நாள் சலிப்பாக மாறிவிடும். அதனால்தான் இன்றைய காலத்தில் பலருக்கு வாழ்க்கை ஒரு போட்டி போல தோன்றுகிறது. எப்போதும் யாரையாவது கடந்து செல்ல வேண்டும், யாரையாவது மிஞ்ச வேண்டும், யாரை விட முன்னேற வேண்டும். இந்த எண்ணம் மனிதனை அமைதியாக இருக்க விடாது. ஆனால் உண்மையில் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல. வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் பாதை வேறுபட்டது. ஒருவர் வேகமாக செல்வார், மற்றொருவர் மெதுவாக செல்வார். ஆனால் அதனால் யாருடைய வாழ்க்கையும் குறைவாகிவிடாது. நாம் மற்றவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை அளக்க ஆரம்பித்தால் மகிழ்ச்சி எப்போதும் தூரமாகிவிடும். ஆனால் நாம் நம்ம பயணத்தை மட்டும் கவனிக்க ஆரம்பித்தால் அந்த சலிப்பு மெதுவாக குறைந்துவிடும். ஏனெனில் வாழ்க்கையின் உண்மையான அமைதி மற்றவர்களை மிஞ்சுவதில் இல்லை, நம்மை நாமே முன்னேற்றுவதில்தான் இருக்கிறது. 2. மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் சந்தோஷத்தை எதிர்காலத்துக்கு தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் நினைப்பார்கள், ஒரு நாள் நான் வெற்றி அடைந்த பிறகு நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒரு நாள் நான் நல்ல வேலை கிடைத்த பிறகு நான் அமைதியாக வாழ்வேன். ஒரு நாள் நான் பணக்காரனான பிறகு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த மாதிரி எண்ணங்கள் முதலில் பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக தோன்றும். ஆனால் உண்மையில் இதுதான் மனிதர்களை மகிழ்ச்சி இல்லாமல் வாழ வைக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று. ஏனெனில் மனிதன் ஒரு இலக்கை அடைந்த பிறகு அவன் நின்றுவிட மாட்டான். அவன் உடனே மற்றொரு புதிய இலக்கை உருவாக்கி விடுவான். ஒரு வேலை கிடைத்தால் அவன் பெரிய சம்பளம் வேண்டும் என்று நினைப்பான். சம்பளம் அதிகமானால் அவன் இன்னும் பெரிய வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பான். அது கிடைத்த பிறகு அவன் இன்னும் பெரிய வெற்றியை தேட ஆரம்பிப்பான். இப்படி மனிதன் ஒரு இலக்கை அடைந்தவுடன் மற்றொரு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான். இந்த ஓட்டம் மெதுவாக ஒரு முடிவில்லாத ஓட்டமாக மாறிவிடுகிறது. அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் கூட அமைதியாக நின்று தன் வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டான். அதனால்தான் சிலர் வாழ்க்கையின் கடைசியில் ஒரு மிக ஆழமான கேள்வியை கேட்கிறார்கள், நான் உண்மையில் வாழ்ந்தேனா? ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்காமல் அதை தொடர்ந்து பின்னால் துரத்திக் கொண்டே இருந்தார்கள். உண்மையான மகிழ்ச்சி ஒரு நாள் எதிர்காலத்தில் வரும் ஒன்று அல்ல, அது இப்போதே அனுபவிக்க வேண்டிய ஒன்று. நாம் நம்ம வாழ்க்கையை ஒரு இலக்கு அடையும் வரை தள்ளிக்கொண்டே போனால்
ஒரு நாள் அந்த இலக்கு கிடைத்த பிறகும் கூட மகிழ்ச்சி நம்மை தேடி வராது. அதனால் வாழ்க்கையை ஒரு இலக்காக மட்டும் பார்க்காதீர்கள், அதை ஒரு அனுபவமாக பாருங்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒரு நாள் தொடங்கும் ஒன்று அல்ல, அது இப்போதே தொடங்கியிருக்கிறது. நான் உண்மையில் வாழ்ந்தேனா? 3. வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை. வாழ்க்கையை உண்மையாக மாற்றும் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. பலர் அந்த உண்மையை மிகவும் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். அது என்ன தெரியுமா? சந்தோஷம் என்பது வெற்றி கிடைத்த பிறகு வரும் ஒன்று அல்ல, அது வெற்றிக்கு முன்பே உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நான் ஒரு நாள் வெற்றி அடைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் பெரிய பணக்காரனானால் என் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஏனெனில் வெற்றி என்பது ஒரு தருணம் மட்டுமே, அது ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடைந்த பிறகு மனிதன் மீண்டும் மற்றொரு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவான். அதனால்தான் பலர் பெரிய வெற்றி அடைந்த பிறகும் கூட முழுமையான அமைதியை உணர முடியாமல் இருக்கிறார்கள். உண்மையான மாற்றம் ஒரு மனிதன் அவன் இருக்கும் தருணத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் வருகிறது. நீங்கள் ஒரு நாள் முழுவதும் எதிர்காலத்தை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்றைய நாள் உங்கள் கைகளிலிருந்து மெதுவாக போய்விடும். ஆனால் நீங்கள் இந்த தருணத்தை கவனிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை மெதுவாக அழகாக தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு காஃபி குடிக்கும் நேரத்தில் கூட நீங்கள் அமைதியை உணர முடியும். ஒரு நண்பருடன் பேசும்போது நீங்கள் அந்த தருணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒரு சிறிய வெற்றி கிடைத்தாலும் கூட அதில் உண்மையான மகிழ்ச்சியை காண முடியும். ஒரு சாதாரண நாளிலேயே நீங்கள் நன்றியுணர்வை உணர முடியும். இந்த மனநிலை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் அவன் வாழ்க்கையை ஒரு பெரிய வெற்றிக்காக மட்டும் காத்திருக்க மாட்டான், அவன் ஒவ்வொரு நாளையும் ஒரு அருமையான அனுபவமாக பார்க்க ஆரம்பிப்பான். அந்த மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஏனெனில் மகிழ்ச்சி ஒரு நாள் எதிர்காலத்தில் வரும் ஒன்று அல்ல, அது நாம் உணர கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தருணத்திலும் ஏற்கனவே இருக்கிறது. 4. சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். பல மனிதர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஒரு பெரிய மாற்றம் நடக்க வேண்டும், ஒரு பெரிய வெற்றி வந்தால்தான் என் வாழ்க்கை மாறும். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பெரிய மாற்றங்கள் தேவையில்லை, சின்ன மாற்றங்களே போதும். ஏனெனில் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிடும் ஒன்று அல்ல, அது சின்ன சின்ன பழக்கங்களால் மெதுவாக உருவாகும் ஒன்று. உதாரணமாக, ஒரு நாளில் சில நிமிடங்கள் மட்டும் நீங்கள் உங்களுடன் அமைதியாக இருக்க ஆரம்பியுங்கள். மொபைலை விட்டுவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வருகிறது அதை கவனிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் அதிகமாக மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறீர்களா அல்லது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறீர்களா? இந்த விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தாலே ஒரு பெரிய மாற்றம் தொடங்கிவிடும். மற்றொரு முக்கியமான பழக்கம் என்ன தெரியுமா? உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை மெதுவாக நிறுத்துங்கள். ஏனெனில் ஒப்பிடும் பழக்கம் எப்போதும் நம்மை சோர்வடைய செய்கிறது. அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பியுங்கள். உங்களிடம் இருக்கும் சிறிய வாய்ப்புகள், உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் திறமைகள், இந்த எல்லாவற்றையும் நீங்கள் உணர ஆரம்பித்தால் நன்றியுணர்வு மெதுவாக உருவாகும். இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் மெதுவாக உங்கள் மனநிலையை மாற்றும். அந்த மனநிலை மாறும்போது உங்கள் பார்வை மாறிப்போகும் குடியையும் மாறிவிடும். உங்கள் பார்வை மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும். உங்கள் முடிவுகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். அதனால் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய அதிசயம் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களை தொடங்கினாலே போதும். ஏனெனில் பெரிய மாற்றங்கள் எப்போதும் சின்ன முடிவுகளிலிருந்தே தொடங்குகிறது. 5. நன்றியுணர்வு வாழ்க்கையை மாற்றும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மிக வேகமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, அது நன்றியுணர்வு. பலர் வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை பற்றிதான் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். என்னிடம் இது இல்லை, என்னிடம் அது இல்லை. இந்த மாதிரி எண்ணங்கள் மெதுவாக மனதில் குறையை உருவாக்கும். ஆனால் ஒரு மனிதன் அவனிடம் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தால் அவன் மனநிலை முழுவதும் மாறிவிடும்.
ஒரு சிறிய விஷயத்திற்கும் கூட நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மெதுவாக அழகாக தோன்ற ஆரம்பிக்கும். உதாரணமாக, ஒரு நல்ல காலை, ஒரு சுவாசம், ஒரு குடும்பம், ஒரு நண்பன், இந்த எல்லாம் சில நேரங்களில் நாம் கவனிக்காத பெரிய வரங்கள். நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்தால் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் சலிப்பு நீண்ட நேரம் இருக்க முடியாது. 6. உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுங்கள். வாழ்க்கை சலிப்பாக தோன்றுவதற்கான மற்றொரு முக்கிய காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அர்த்தமில்லாமல் வாழ்வது. ஒரு மனிதன் தினமும் ஒரே மாதிரி வாழ ஆரம்பித்தால் அவன் மெதுவாக வாழ்க்கையை ஒரு சுமையாக உணர ஆரம்பிப்பான். அதனால்தான் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது பெரிய விஷயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்வது கூட ஒரு நோக்கமாகலாம். ஒரு மனிதனை உதவுவது கூட ஒரு நோக்கமாகலாம். ஒரு சிறிய கனவை அடைவது கூட ஒரு நோக்கமாகலாம். நாம் ஒரு நோக்கத்துடன் வாழ ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் புதிய அர்த்தம் கிடைக்கும். அப்போது வாழ்க்கை சலிப்பாக தோன்றாது. மாறாக அது ஒரு சாகசமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் நோக்கமுள்ள வாழ்க்கை எப்போதும் உற்சாகத்தை உருவாக்கும். 7. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். பல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த பயம் மெதுவாக ஒரு மனிதனை அவன் உண்மையான வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கிறது. அவன் மற்றவர்களுக்கு பிடிக்கும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதிகளில் வாழ ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் கனவுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்கள் முடிவுகளை நீங்கள் நம்ப வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உண்மையாக வாழ ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் மற்றவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. உங்கள் உண்மையான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குவதுதான் உண்மையான வாழ்க்கை. நண்பர்களே, வாழ்க்கையில் சலிப்பு வருவது தவறல்ல. சில நேரங்களில் அது வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒரு சிக்னல். நீ மெதுவாக நிற்க வேண்டும். நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று சிந்திக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் மட்டும். வாழ்க்கை நாளை தொடங்கப் போவதில்லை. அது இப்போதே நடக்கிறது. அதை உணர ஆரம்பியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.